வயது சிறுவனை கடித்த நாய். மகனை கடித்ததால் தட்டி கேட்க சென்ற தாயை தாக்கிய நாயின் உரிமையாளர். நாயை வைத்து தொடர்ச்சியாக மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டோர் அதிர்ச்சி பேட்டி கொடுத்துள்ளனர். நாய் கடிக்க வந்துச்சு. அது கேட்க போனோடனே என்னை அடிக்க வந்தாங்க. அது ஏன் இவர் ஒன்றே நாய் கடிச்சோடனே குழந்தைய ஹாஸ்பிட்டல் கிட்டன்னு போயிட்டாரு. அவர் இட்டுன்னு போயிட்டு என்னடான்னு பார்த்தா என்னை அடிச்சு அப்படியே என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கூட கண் எனக்கு மங்கலாக இருக்குது. சுத்தமாக நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. நான் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எக்ஸ்ரேலாம் எடுத்தாங்க. எல்லாம் எடுத்து கூட எனக்கு அந்த பெயின்லாம் குறையில. ஃபுல்லாக இந்த பல்லுகள்லாம் வலிக்குது இந்த உள்ளுக்குள்ளே. அப்புறம் இந்த கண் இங்கே மேலே வலிக்குது. கண் பார்த்தா தெரியுது, உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேட்டால் அது சட்டமாக பேசுகிறாங்க, அவங்களுக்குலாம் அப்படி தான் வேணும். எங்கள் நாய் கொலிக்குதாங்க செய்யுது, எங்கள் நாய் கடிக்காது. அவங்க நாய் தான் எடுத்தோடனே கடிச்சிரும். இது 2வது டைம் எங்கள் வீட்டு பூந்து கடிச்சிருக்குது. நேற்றும் அதுதான் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கொஞ்சம் கூட அவங்களுக்கு நம்ம சரி என்னடா இது லேடிஸ் மேலே கை வச்சாங்க, குழந்தைய நாய் கடிச்சு அவங்களுக்கு பண்ண தப்பு உணரவே இல்லை. அவங்களுக்கு என்னன்னா நம்ம செஞ்சது தான் கரெக்டுன்ற மாதிரி இருக்குது. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுறாங்க. அது எங்கள் சொந்தக்கார பையன் கூட நேற்று கேட்டார். அவர் கேட்டு கூட போயிட்டார். எங்கள் வீட்டுக்கார் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அவர் 10 மணிக்கு வந்த பிறகு திருப்பி என்னை இட்டுன்னு போனார். நைட்டு வரத்துக்கு மணி 1 ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். அதனால் எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. குழந்தை வேற முடியல, போகவே மாட்டேன்ச்சு. சரி எக்ஸாம்ஸ்னால தான் இன்றைக்கி அமுச்சு விட்டோம். டீச்சருங்கக்கிட்டலாம் சொல்லிட்டு வந்தோம், இந்த மாதிரி நாய் கடிச்சோன்னு. எக்ஸாம் முடிஞ்சவொடனே அமுச்சு விட்றேன்னாங்க. அவங்க இந்த மாதிரி அராஜகம் ஓவராக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க சொந்த வீடுங்க, நாங்கள் இங்கே வாடகைக்கு தான் இருக்கிறோம். எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக இங்கே இருக்கிறாங்க. நாங்கள் யாருக்கிட்டேயும் அவங்கக்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி பிரச்சனைன்னு. நாங்கள் சரி எங்கள் மச்சர்கிட்ட சொன்னோடனே அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட சொல்லிட்டாரு. அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துட்டோம். அவங்க இன்னும் சரி நம்ம பண்ண தப்புக்கு இன்னும் ஏது கொஞ்சம் இறங்கி வந்தாவது பேசியிருந்தா கூட கொஞ்சம் மனசாரி இருக்கும். அவங்க எதுவுமே பேசலை. அவங்க என்னன்னா அவங்க செஞ்சது சரின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் பேசுகிறோம் தாங்க. இப்போ குழந்தைய நாய் கடிச்சா கேட்க மாட்டோமா? இப்போ நம்ம ஆவேசமாக நமக்கு சண்டை போடுறோன்னா நீங்களும் கேட்டு போங்க, பதிலுக்கு பேசலாம். நாங்கள் என்ன பேசுகிறோமோ நீங்களும் பேசிட்டு போங்க. கை வைக்கலாமாங்க சொல்லுங்கள்? மேலே கையை வச்சுட்டு எனக்கு நைட்டெல்லாம் ஒரே வலி எனக்கு. சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் ராயப்பேட்டாவுக்கு தான் போக முடிஞ்சுது அந்த நேரத்துக்கு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கண்ணெல்லாம் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னா ஸ்கூல் அனுப்பணும் பையனு தான், நான் போகல. நேற்று என்ன நடந்து? உங்கள் பையன் என்ன படிக்கிறாரு? நேற்று எப்படி இருந்தது? எப்படி கடிச்சது? நாய் எப்படி கடிச்சதுன்னு சொல்ல முடியல. நாங்கள் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாயை இவங்க எப்போவுமே நாங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் நாய் நாங்கள் லாக் பண்ணி தான் வைப்போம். அவங்க எப்போவுமே ஒரு காலத்தில் பெல்ட் இருக்காது, ரோப் இருக்காது. அந்த நாயை கதவு திறந்தோடனே வெளியில் ஓடியாரும். அது வெளியில் ஓடியாருந்தோடனே எடுத்தோடனே எல்லாரையும் அட்டாக் பண்ணும். அது எங்களனோடனே ஃபஸ்ட்டு பண்ணும். அது குழந்தை மேலே தான் அது எப்போவுமே டார்கெட் பண்ணும். அது சின்ன பிள்ளையிலேருந்து அது நாங்கள் எத்தனையோ முறை அந்த நாய்க்காகவே அவங்கக்கிட்ட சண்டை போட்டோங்க. ஆனால் அவங்களுக்கு அது இன்னும் கூட அவங்கக்கிட்ட நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். அந்த வீடு பூந்து எங்கள் நாயை அட்டாக் பண்ணும். அது எங்கள் வீடு கதவு திறந்துருந்தா எங்கள் நாயை எவ்வளோ வாட்டி கடிச்சிட்டு போயிருக்குது. அதையும் நாங்கள் சொல்லுவோம், என்னங்க வீடு பூந்து உங்கள் நாய் ஏங்க நீங்கள் நாயை ரோப் போட்டு கட்ட மாட்டிங்களா எவ்வளோ சொல்லிட்டோங்க. ஆனால் அது அவங்க வீம்புக்குன்னா அந்த மாதிரி தான் விடுறாங்க. நேற்று உங்கள் பையன் உள்ளே இருந்தாரா இல்லை வெளியே இருக்கும்போது? நாங்கள் தான் வெளியில் வாசலில் தான் சார் நடந்தது. வாசலில் தான், நாங்கள் வெளியில் எங்கேயும் போகல. வாசலில் தான் நாங்கள் கேட்டுருந்தோம். பையனும் எங்கள் கூட தான் இருந்தான். வாசலில் தான், உள் வாசலில். இப்போ நீங்கள் நின்றுந்தீங்களா அங்கே தான் நின்றுட்டு இருந்தான் புள்ள. அந்த நாய் அப்படியே கடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த நாயை அவங்க லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனை வருது, பேசிகிட்டு இருக்கிறோம். நாங்களும் கதவு திறந்து தான் பேசுகிறோம், அவங்களும் கதவு திறந்து வச்சு தான் பேசுகிறாங்க. நாய் சம்மந்தமாக தான் பிரச்சனையில் சண்டை போடும்போது தான் ஆமாம் இந்த மாதிரி நடந்து. ஆமாம் அதுதான் நாய் வச்சு தான் பழி வாங்குறாங்க சார். அவங்க குழந்தை நாய் கடிச்சிச்சு. அதை ஆதங்கமாக அவங்க போய் கேட்குறதுக்கு அவங்க அம்மா மாதிரி பேசுங்க சொல்ல இந்த பையன் எகிர்னு எங்கள் அம்மா நம்ம ரேஜெலாம் பேசுகிறேன்னு அடிச்சிட்டோம். 2 பேரும் ஈக்குவலான வயசு தான் அம்மா. இவங்க 2 பேர். இந்த பையன் எகிர்னு இவங்களை லேடிஸை அடிக்கிறான். நான் பையனுக்கு அவ்வளோ ரத்தம் ஊற்றுது. அவன் அழுகுறான். என் பையன் அவனை இட்டுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். நான் பார்த்தா இவங்க இந்தமாரி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க இந்த நாய் இருக்கக்கூடாது. இவங்க இது 3வது 4வது டைம் இது. என் பையனை 2 தடவை கடிச்சிச்சு. வீட்டில் இருக்கிற அந்த குட்டி நாயை
வீடு புது நெறிதலை கட்சிச்சு. நான் இட்டுன்னு போய் ஊசி போட்டுன்னு இது போட்டுன்னு நான் பராமரிச்சுன்னுக்கிறேன். ஆனால் இவங்க வந்து அதை வந்து பெருமையாக நினச்சினுக்கிறாங்க. இந்த நாயை வந்துட்டு விட்டு கடிக்க விட்டு அவுத்து விட்டுருவாங்க. கட்டியே போட மாட்டாங்க, அப்படியே தான் விட்டுருவாங்க. வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குது சார். இப்போ நீங்க வந்தீங்க, ஒரு புது ஆளுங்க வந்தா கொலிக்கும். ஆனா அவங்களுக்கு அது வந்து அதுவே இருக்கக்கூடாதான். நம்ம கட்டியே தான் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஜன்னல் வழியா அது கட்டும். வந்து பார்த்தோன்னா சண்டை நாய்க்காக போய் கேட்கும்போது பையனை நாய் விட்டு அவங்க நாயை விட்டுட்டாங்க. விட்டு அந்த நாய் வந்து நேராக உள்ளே வந்து இதை கட்சிச்சு. என் பையன் இருந்தால் என் பையன் துரத்த சொல்ல என் பையனை கட்சிச்சு. இதை கேட்க சொல்ல இவங்க கேட்குறாங்க என் புள்ளைய நாய் கட்சிச்சு அப்படின்னா. நான் வந்து பார்க்குறேன் பையனுக்கு ரத்தம் ஒத்துக்கு அழுகுறான். நான் அப்போ தான் கார் டியூட்டி போயிட்டு வரேன். ஐயோ என்ன ஆச்சுன்னு சரி உடனே என்ன பண்ணேன், நான் ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகிறேன். என் பையனுக்கு ரொம்ப அதான் நல்லா பெருசாக கடிச்சிட்டு இது பண்ணு சரி இட்டுன்னு போயிட்டான். இங்கே பார்த்தா இவங்க சண்டை போட்டுக்கின்னு இவங்கள அடிச்சிட்டாங்க. இதோ அவங்க பேர் வந்து பரணிதரன், அவங்க அப்பா. அவங்க பேர் கீதா அம்மா. பையன் பேர் வந்து விக்கி, காலேஜ் படிக்கிறான், 3rd இயர் என்னமோ பிள்ளைக்குது. அவன் அவ்வளோ திமுறாங்கிறான். அவன் எப்போ பேச சொல்லுவான் இவங்கள வாடி போடி. இவங்க வந்து அதாவது அவங்க அம்மா யூபிள் வயசு. இவன் வந்துட்டு சின்ன பையன் ஏன்டா அது மாரிக்கிற, என்னடா அப்படி பேசுகிற அப்படின்னா என்ன வாடா போடான்றேன். இவங்க வந்து அவங்களுக்கு வாடா போடான்றேன். நானும் பேசுவேன் வாடி போடி. இந்த திமுறா அவங்க வந்து சண்டை போடணுன்னே என்ன இருக்கிறாங்க. சண்டை போடணும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க திமுறா அதாவது ஒரு மாதிரி ரொம்ப எட்வெட் ஆகுறாங்க. சண்டை போடணும் வீணாகவே. நேற்று பிளான் பண்ணியே தான் செஞ்சாங்க பாருங்கள். நாயை அவுத்து விட்டு பிளான் பண்ணி நாயை அவுத்து விட்டு இந்த நாயை கடி விட்டாங்க. என் பையன் தடுக்கிறான். என் பையன் காலை கடிச்சிச்சு. வீட்டுக்குள்ளேயே வந்து கடிக்குது. இது நம்ம என்ன அதை தான் வந்து நான் கம்மிங் சார். வீட்டுக்குள்ளேயே வந்து நாய் கடிக்குது. இவங்க வேணுன்ட்டு பிளான் பண்ணி கரை வச்சு செய்கிறாங்க. இது நல்லா இல்லை சார். அவங்க வந்து ரொம்ப அந்த சூனியம் கதவுலாம் பாருங்கள் ஒரே கண்ணாடி ஃபுல்லாக. அதாவது பயங்கர செய்வினா சூனியம் என்னன்னே தெரில. யாரும் அதாவது நம்ம வீட்டில் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் இந்த வீடு வந்து வாடகை வீடு தான். ஆமாம் அதாவது இவங்களுக்குள்ளே வரோம். ஆனால் அப்போல்லாம் நான் நாயை அவுத்து தான் கடி விடுவாங்க. நான் இருக்க மாட்டேன். நான் கார் டியூட்டி போயிடுவேன். நான் டிரைவரு எங்கே போயிடுவேன். இந்தமாரி சொல்லுவாங்க. நான் ஃபோன் பண்ணி எங்கள் சித்தி யார்கிட்ட சொல்லி இது பண்ணேன். சரிப்பா விடுப்பா இப்படியே தான் அட்ஜஸ்ட்மெண்ட் போயினே இருக்கேன். நான் எதுக்கு சண்டை வேணான்னு. ஆனால் இவங்க தொடர்ந்து இது பண்ணினே இருப்பாங்க பாருங்கள். அது என்ன தான் அவங்களுக்கு இதுன்னு தெரியல. ஆனால் வாசலை பெருக்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ இது பண்ண மாட்டாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.